நம்பி கூட நான் வந்திருக்கேன். அந்த மாதிரி ப்ரோ இப்போ விட அழுகுறான் ப்ரோ. எதனால ஒரு விஷயம் கேமரா வரும் செய்ய பாருங்க, இங்க பாருங்க. இதுக்கப்புறம் தளபதி பார்க்க முடியாதுண்ணா. நான் பிளாஸ்ட் தான் இப்படிதான் அவள்தான் எல்லாம் கத்துறாங்க. நான் அழுதுட்டேன், நான் என்ஜாய் பண்ணலான்னு போன அழுதுட்டேன். நான் முடியல, வாய்ஸ் எல்லாம் போயிடுச்சு, முடியலண்ணா. அண்ணாவா பார்த்துட்டு அப்புறம் சிஎம் ஆயிட்டாரு. சிஎம் ஆனாலும் அவர் படம் பண்ணலாம்ல, பண்ண மாட்டேங்கிறாரு. மக்களுக்காக வந்துட்டாரு, பாத்துப்பாரு அவரு. பாக்கலாம் அண்ணா, படத்துல பாக்குற மாதிரி வரல அண்ணனா. மிஸ் பண்றோம்ல கண்டிப்பா. நான் லாஸ்ட் ஒன் டான்ஸ் சொல்லும் போது கண்ணன் தண்ணி தண்ணியா வருது, முடியல. ஆமாண்ணா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா படம் பிளாஸ்ட் பிளாஸ்ட். எப்பயுமே எங்க அண்ணன் வாங்கி பாருங்க. பயங்கரமா இருந்ததுண்ணா. அதே மாதிரி நம்ம விமென்ஸ்க்காக அவர் அவ்வளவு பண்ணிருக்காரு. அதுல தைரியம் சொல்லி கொடுத்திருக்காரு. தைரியமா இருக்கலாம், பயப்பட தேவையில்லை எதுக்கும். பெண்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்ல, தைரியமா இருக்கலாம். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, என்ன சொல்றதுன்னே தெரியல. வார்த்தையே இல்ல, நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. லாஸ்ட் அந்த 3 minutes முடியல. பிளாஸ்ட் மஜாவா இருந்தது, செம்மையா இருந்துச்சு. ஆக மொத்தம் படமே பிளாஸ்ட் தான். அதெல்லாம் பாதிச்சுதாவா, எங்க உயிரே போனா மாதிரி இருக்குது. தளபதி தளபதி பிளாஸ்ட் பிளாஸ்ட். என் கஷ்டமான ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்க. தளபதி இதோட ஸ்கிரீன்ல பார்க்கவே முடியாது. ஆனா ரீ ரிலீஸ்ல எங்க மனசுல அவர் எப்பயுமே இருப்பாரு. தளபதி எப்பவுமே டிவிக்கே தான். படம்லாம் சூப்பர் படம், எப்படின்னா சொல்ல முடியாது. சிஎம் படம் குறையா நான் சொல்ல முடியும். சிஎம் படம் இது முன்னாடி விட்டுதான் ஆக்டர் விஜய் வந்திருக்கோம். இப்ப சிஎம் படம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. நான் இன்னொரு படம் கொஞ்சம் எடுக்கலாம், அது வேணா ட்ரை பண்ணலாம். ஆனா நிரந்தர முதல் இதுக்கு மேல படம் நடிக்க மாட்டாரு, அவ்வளவுதான். அவர் 2035 அவர் தானே, 2035 அவர் தான் இருப்பாரு. இந்த 18+ சொல்றாங்களா, 18+ இல்லைன்னு தாராளமா குழந்தை 8 பார்க்க உள்ள அந்த மாதிரி படம். ஃபர்ஸ்ட் பெண்கள் பாதுகாப்பு அதுக்கு எடுத்து வச்சிருக்காரு தளபதி, அது முக்கிய காரணம். அதுலயே சொல்லிட்டாரு லாஸ்ட்ல. ஆனா சூப்பர் படம், எல்லாம் பாருங்க ஃபேமிலியா. டான்ஸா புள்ளியா தளபதி யாரு இருக்கதா தளபதி யாருன்னா சொன்னா நம்புவாங்களானே, சின்ன குழந்தைதான் அவனு. சூப்பரான 55 வயசு சொன்னா நம்புவாரானே, 24 வயசு பையன் மாதிரி ஆடுறாரு. கவர்மெண்ட் அவருக்கு லாஸ்ட் பண்ணிட்டு வந்த தோத்து வண்டிய மாறிச்சு. அதெல்லாம் சதுருதுண்ணா, அதெல்லாம் என்னன்னா நீ பிஜிஎம்லாம் இல்ல, சூப்பரா இருக்குண்ணா படம். படம் இல்லண்ணே, நிரந்தர முதல்வர் அவ்வளவுதானே. அதான் பிளாஸ்ட்ண்ணே, அவரே சொல்லிட்டாரு. எத்தனை போலீஸா சூப்பரா இருக்குண்ணே. ஒரு சென்ட் லாஸ்ட் படம்ண்ணே, நிறைய யாருமே சொல்ல முடியாதுண்ணே. அடுத்த எம்ஜிஆர் நான் பாக்கல, ஃபர்ஸ்ட் நான் எம்ஜிஆரை பாக்கல, இப்போ அந்த எம்ஜிஆரை நான் இப்ப பாக்குறேன், அவ்வளவுதானே. அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஃபர்ஸ்ட் நான் எம்ஜிஆரை பாக்கல 1979 அந்த எம்ஜிஆரை நான் பாக்கல. 2026 நான் இந்த எம்ஜிஆரை பாக்குறேன், அவ்வளவுதான். ப்ரோ தளபதினாலே படம் தான் ப்ரோ, தளபதி தான் எல்லாமே. தளபதி படம்னாலே மஜாதான். நாளைக்கு வருவோம், நாளைக்கும் இனி என்ன பிரச்சனைனா டைட்டில் கார்டை மிஸ் பண்ணிட்டேன். ஆனா நேத்து பாத்துட்டோம், ஆனா இங்க பார்க்கதான் ஒரே கவலையா இருக்கு. தளபதி படம்னாலே மஜாதான் தல, அவ்வளவுதான் தல. தளபதினாலே மஜாதான் ப்ரோ. ஃபைட் சீன்ஸ்லாம் தெரிக்க விட்டாரு தல. நம்மளால எப்பவுமே ஃபைட் சீன் எல்லாமே தெரிக்க விடுவாரு. ஆனா என்ன கஷ்டம்னா அண்ணன் இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன்றது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்காக ஏன்னா ஒரு கேமியோ பண்ணலாம் அண்ணன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ணன் இந்த வீடியோ அண்ணனை டேக் பண்ணுங்க எல்லாரும் ப்ளீஸ். அண்ணனை டேக் பண்ணுங்க. ஒரு படம்
விஜய் மூவி நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் விஜய் மாமா தேட்டர்லாம் பார்க்க முடியாதுல்ல, அந்த ஒரு விஷயம்லாம் முடியாது. அதான் அது நம்ம விஜய் மாமாலாம் தியேட்டர்ல இதுமே பார்க்க முடியாது. லாஸ்ட் படமா முடிஞ்சிச்சு. இந்த படம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைட்லாம் எப்படி பண்ணியிருந்தாரு? நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. டான்ஸ் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அவரோட டான்ஸ்? ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர் நான் பிளாஸ்ட் தான். விஜய் வர சீன் எப்படி இருந்தது? சூப்பரா சீனே பேச முடியல நான் சுத்தமா, அவ்வளவு தொண்டை வலிக்குதுண்ணா. பூசத்தை மேல நான் ஏன் அந்த மாதிரி தான் பேசணும்? அதெல்லாம் கண்டுக்காதீங்கண்ணா, தளபதியை பார்க்க வந்தோம் அவ்வளவுதான். ஃபைட் சீன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு? எல்லாமே மாஸ்ண்ணா, தளபதி வருஷனே மாஸ் தானா. தளபதி தான் லாஸ்ட் படம், அந்த ஒரு விஷயத்தை எப்படி பாருங்க, இதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது. கஷ்டமா தானே இருக்கு, ரீ ரிலீஸ் தான், இதுக்கப்புறம் என்ன பண்றேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கட்டாங்க, செகண்ட் ஹாஃப் கட்டாங்க. அதெல்லாம் பேசுறேண்ணா, தளபதி பார்க்க வந்தோம், பார்த்துட்டு அவ்வளவுதான். எப்படி இருந்தது படம் பார்க்க? சூப்பரா இருக்கு. படம் பிளாஸ்ட் ப்ரோ, செம்மையான பக்காவான விஜய் படம் இது. தளபதிக்கான படம், ஒன் லாஸ்ட் டைம் ப்ரோ. நான் என்ஜாய் பண்ணேன். ஜென்ரல் ஆடிச்சு பிடிக்குமான்னு கேட்ட தெரியாது, பட் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ப்ரோ. அவ்வளோ விஜய் தான் ப்ரோ, அவ்வளோ தளபதி தான், அதுக்கு அதே போதும் ப்ரோ. இந்த பேர் தான் ப்ரோ படம், அதுக்காக தான் வந்திருக்கேன். பார்த்துட்டு ஹாப்பி ப்ரோ, சாட்டிஸ்ஃபை ப்ரோ, அவ்வளோதான். வேறு சொல்லுங்க. சிரித்துச்சு ப்ரோ, தொண்டையே போயிடுச்சு எனக்கு, கத்தி கத்தி எனக்கு. தியேட்டர் மெட்டீரியல் தியேட்டர் தான் பார்க்கணும், இதெல்லாம் ஓடிடிலாம் பார்த்தா வேலைக்கே வருது. தியேட்டருக்கு வரணும், பர்ஃபெக்டான படம் தான். அதுதான் படமே, அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷனுக்கு தான் அதுக்கு வரலாம் ப்ரோ, வர்த்து அதுக்காகவே. போன தூக்கி போட்ட அந்த மாதிரி ஒரு சீன் எதிர்பார்க்கவே இல்லை. மஸ்ட் வாட்ச். இருக்கு, சூப்பரா இருக்கு மூவி, பார்க்கலாம். தளபதி லாஸ்ட் ஃபைட்லாம் பார்த்துட்டு வெளியே வரீங்க, லாஸ்ட் டான்ஸ்லாம் போல்டா இருக்கணும் நான் பொண்ணுங்கண்ணா. நான் இதுல இருந்து கத்துக்கினேன், போல்டா இருக்கணும் பொண்ணுங்கண்ணா. அப்போ பண்ண அந்த பாண்டிங்லாம் எப்படி இருந்தது படத்துல? வேற லெவல் தான், சத்தியமா செம்மையா இருக்கு. எல்லாம் அடிச்சுக்க ஆளே இல்ல, தளபதியால மட்டும்தான் முடியும். படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா? எனக்கு பிடிச்ச விஷயம்னா பொண்ணுங்க எப்படி இருக்கணும், பேட் டச் குட் டச் சொல்லி கொடுத்தது. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனா ஸ்கூல்லயும் சொல்லி கொடுக்கறது இல்ல. இப்போ அது வந்துட்டு இவர் சொல்றாரு இல்ல, அதுவும் இல்லாம அவர் மூவில இருந்து வந்தாலும் தமிழ்நாட்டுல எப்பவுமே தளபதியா இருப்பாரு. இதுக்கப்புறம் இந்த பெரிய ஸ்கிரீன் எல்லாம் பார்க்க முடியாது, அது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நம்ம நாட்டையே ஆள போற அவர் தானே, அதனால சந்தோஷமா இருக்குண்ணா. தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம ட்ரீட்டு. நானே 4 வாட்டி பார்த்துட்டு 4வது பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் வந்து பாருங்க, இது ரீமேக் மாதிரிலாம் தெரில, சூப்பராக இருக்கு, வந்து எல்லாரும் பாருங்க. பூசட்டை மாறன் படத்தை பத்தி ரொம்ப ஓட்டுறாரு. அவர் கிடக்குறாரு, அவர் பேசுனதானே வந்து மண்ணில் போட்டுலாம் வந்து பாருங்க, செம்ம ட்ரீட்டாக இருக்கும். தளபதி ஃபேன்ஸாக வந்து பாருங்க, அவ்வளோதான். தளபதிக்காகவே பார்க்கலாம், எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். போலீஸோட டிரான்ஸ்போர்டேஷன் சீன் அப்படி சூப்பராக இருக்குண்ணா, அவ்வளோதான். ஃபைட்ல எந்த அளவுக்கு? ஃபைட்லாம் சும்மாவே நல்லாயிருக்கும். தெறி கொட்டுறாங்க கடைசி படம்ன்றதுனால, சூப்பராக இருக்கு. தளபதி ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது, அந்த ஒரு விஷயம் அது லைட்டாக கஷ்டமாக தானே இருக்குது. நான் நேற்றுலேருந்து இதுன்னு இருக்கேன், அதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதான் கடைசி சீன்லாம் பார்க்காம ஏஞ்சி வந்துட்டேன். தளபதி வந்து தேட்டரில் தான் பார்க்க முடியாது, சட்டமன்றத்தில் பார்க்கலாம்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லாஸ்ட் 2 மினிட்ஸ் அந்த எமோஷனல் அது நல்லா தானே இருக்குது. ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா படத்துலேருந்து எடுத்து போட்டுருக்காங்க, அது சூப்பராக தான் இருக்குது. வந்து செம்ம மாசா இருந்ததுண்ணே, சூப்பரா நடிச்சிருக்காரு. கடைசியா ஒரு 5 மினிட்ஸ் வந்து செம்ம எமோஷன் ஆயிடுச்சு, நானே அழுதுட்டேன். ஆனா வந்து படம் சூப்பரா வந்ததுண்ணே, வேற லெவல்ல இருந்ததுண்ணே படம், சூப்பர்ண்ணே. அந்த போலீஸோட டிரான்ஸ்போர்டேஷன் சீன் எப்படி இருந்தது? அதெல்லாம் சூப்பரா எடுத்துன்னு போயிருக்காங்கண்ணே. அதே மாதிரி இதுல வந்து போலீஸ் மட்டும் டிஃப்ரெண்டா காமிச்சிருக்காங்க, செம்மையா இருக்கு. அதே மாதிரி ஃபைட்டிங் சீன்லாம் வேற லெவல்ல இருக்குண்ணே, உண்மையிலே அச்சிக்கவே முடியாது. லாஸ்ட் படம் ஆனா எங்களுக்கு ஒரு கொஞ்சம் எமோஷனா இருக்கு, சீன் ஆயிடுச்சு. பூசட்டை மாறன் போட்டு படத்தை தீராரு. அவர்லாம் பொருட்டாவே ஏத்துக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் ப்ளூ சட்டை மாறினா ஃபர்ஸ்ட் பொருட்டாவே ஏத்துக்கூடாது. அவர் என்ன வேணாலும் பேசிட்டோம், நம்ம தளபதி தான். சூப்பரா இருந்தது, அவள் தான் லாஸ்ட் படம். இதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது தளபதியா? ஆமாண்ணே, அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குண்ணே உண்மையிலேயே. அதே மாதிரி அதுதான் டான்ஸ்லாம் நம்ம பார்த்து எவ்வளவு என்ஜாய் பண்ணிருப்போம். டான்ஸ்லாம் வந்து உண்மையிலேயே செம்மையா இருந்ததுன்னா, நான் போன தேட்டர்ல வந்து ரிப்பீட் மோட்லயே போச்சுண்ணே. ரிப்பீட்லயே 2 வாட்டி நான் எங்களுக்கு போட்டு காமிச்சாங்க, நாங்களும் சூப்பரா டான்ஸ் ஆடணும், வேற லெவல்ல இருந்தது உண்மையிலேயே. நான் மறக்க முடியாது, லாஸ்ட் சீன் தான் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிச்சுண்ணே. ஆனால் எனக்கு ஆக்சுவலாக டேரக்ஷன் வைஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணா. அண்ணாவோட விஜயனோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வேறு டேரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அனிருத் செம்ம தியேட்டரே பிளாஸ்ட் பண்ணிட்டாரு.
வேற ஃபைட் சீன்ஸ்ல எந்த அளவுக்கு இருக்கு படத்துல? ஃபைட் சீன் அனலரசனை சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு வந்துட்டு ஃபைட் சீன்ஸ் எல்லாமே அந்த மினிமம் இன்டர்வல் அண்ட் வந்துட்டு கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்டர்வல் அதை விட இன்டர்வல் ஆண்டிட் எந்த அளவுக்கு இருக்கு? அம்மா அப்பா பொண்ணும் சூப்பராக இருந்துச்சுண்ணா. அதெல்லாம் எந்த இதுலையுமே எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை, நல்லா இருந்துச்சு ஃபேமிலியோட. ஆனால் அந்த ஏ சர்டிஃபிகேட் ஒன்று தான் கொஞ்சம் ஒரு மனக்குறையாக இருந்துச்சு. பட் எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். தியேட்டர் தானே முக்கியமாக, தியேட்டர் பிளாஸ்ட் மட்டும்தான். ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட் தான் படம். இதுக்கப்புறம் தளபதி ஸ்க்ரீன்ல பார்க்க அந்த ஒரு மொமெண்ட் எடுத்து ஆக்சுவலாக அதுவும் ரொம்ப கஷ்டமாக தானே இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அடுத்தடுத்த ஒரு படம் நடிக்கணும்னு எனக்கு ஆசை தான். ஸோ நடிச்சாருன்னா ரொம்ப சந்தோஷம் தானே. இந்த படத்தை பத்தி ரொம்ப இது இல்லை நான் ஆக்சுவலாக ரிவ்யூ பார்க்கவே இல்லை. படம் தளபதி படம் வந்திருக்கு, ரிவ்யூ பார்த்துட்டு என்ன வர்றது, நம்மளாம் டேரெக்டாக போய் பார்க்க வேண்டியது. அவங்க என்ன சொல்றது, நம்ம போய் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெட்டரா செகண்ட் ஹாஃப் பெட்டரா? புரியலண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெட்டரா செகண்ட் ஹாஃப் பெட்டரா? எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துண்ணா. இன்டர்வல் வரைக்கும் செம பிளாஸ்ட். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. பட் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நம்மளுக்கு பயங்கர என்கேஜிங் செமையா இருந்துச்சுண்ணா. படத்துல அந்த அவங்க பொண்ணு கைக்கு போயிட்டு வச்சிருப்பாங்களே, அப்போ ஒரு ஃபைட் அந்த ஃபைட் எப்படி இருக்கு? அது இன்டர்வல் பிளாக் ஃபைட், அந்த பிளாக் ஃபைட் சரிங்க நல்லா இருந்துச்சுண்ணா. எல்லாம் ஆக்சுவலாக ஃபைட்ஸ் எல்லாமே செம தானே. எல்லா ஃபைட்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஃபேன்ஸுக்கு ட்ரீட் தான் படம். ராமராமாவன அந்த பிஜிஎம்லாம் வரும்போது எந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ் தானே. அது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் தான்.